ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்துலேருந்து வந்திருக்கக்கூடிய i4 சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். i4ங்கிறது i1, i2, i3, i4 வரைக்கும் நமக்கு வந்திருந்து ஏற்கனவே. இப்போ வந்து i5 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த i5ல முக்கியமான விஷயங்கள்னு சொன்னால் நல்ல மைலேஜ் தர்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும், அது மட்டும் இல்லை லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டாட்டா இன்ட்ரா மற்ற மகேந்திரா வண்டி இந்த மாதிரி எல்லா வண்டிகள்லையுமே வந்து நமக்கு 2 டன் கெப்பாசிட்டியில் வண்டிகள் வந்துட்டு, அதே மாதிரி அசோக் லேலண்ட்லேருந்து ரொம்ப நாளாகவே தயாராக ரெடி ஆகிட்டு இருந்த வண்டி தான் இந்த i5 சீரீஸ். இதில் i5ல எல்எக்ஸ், எல்எக்ஸ் இந்த மாதிரி வண்டி எல்லாமே வருது. ஏசி ஆப்ஷனும் இருக்குது. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே i4 கிளியரன்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் பக்காவான என்ஜின் பவர் அண்டு டார்க் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேலோடு கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட மெயின் இது வந்து நல்ல டெஃப் டேங்க் கிடையாது, அதாவது ஆட் ப்ளூ கிடையாது இந்த வண்டியில். அது முக்கியமான ஒரு சிறப்பம்சம். மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா நல்ல டியூன் பண்ண என்ஜினாட் இருக்குது. பொல்யூஷன் இல்லாமல் BS6 ஃபேஸ் 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய BS7க்கும் ஏற்ற மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதில் பொல்யூஷனுங்கிறதே சுத்தமாக இருக்காது. வண்டியில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே. இதில் வந்து பேட்ஜிங் எல்லாமே சைடில் பேட்ஜிங், அப்புறம் வந்து இந்த லோடு ஏரியாவில் இண்டிகேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலாட்டு. அது மட்டும் இல்லை, ரியரில் பார்த்தோன்னா LED டெயில் லேம்ப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கியர் பஸர், அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ரிவர்ஸ் கியர் பஸர் இந்த மாதிரி இதெல்லாமே முக்கியமாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து ஷாக் அப்சர்வர் நல்ல லோடிங் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பேராபோலிக்லி ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சர்வரோட வந்துடுது. முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா, இந்த வண்டியில் அடிப்பகுதியில் பார்க்கும்போது நமக்கு பேட்டரி சைடு எல்லாமே நீட்டாக தெரியுது. அதில் வந்து ஒரு கிராஸ் சேஃப்டி பார் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து i5ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஏர் ஃபில்டர் எல்லாமே பக்காவாக தெரியுது நமக்கு. அது மட்டும் இல்லை, நைட்ரிக் ஆக்சைடு பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி LNT டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது இந்த அசோக் லேலண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டெக்னாலஜியும் இதில் இருக்குது. ஸோ பொல்யூஷனுங்கிறது இதில் இருக்காது சுத்தமாக. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லாயிருக்கு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி i5 லோடிங் கெப்பாசிட்டியும் அதிகப்படுத்தி மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜும் நல்லா தருது. பவர்ஃபுல் என்ஜினாக கொடுத்துருக்காங்க. அது 1500cc என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து 3 சிலிண்டர் என்ஜின் தான். முக்கியமான இதுன்னா டார்க் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கை கொடுக்குது, ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. பவரும் 90 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம்னு சொன்னால், இது வந்து சர்வீஸ் சென்டர் இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதனால் ஈஸியாக சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். சர்வீஸ் இன்டர்வலும் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் ஆயில் சேஞ்சிங் இருக்கும். ஆட் ப்ளூ இல்லாததுனால இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் அதிகமான செலவு நமக்கு மிச்சப்படுது. ஸோ அதனால் இது லோடிங்கும் அதிக அப்புறம் இது போடுறதுக்கு நல்ல இது பண்ண இருக்கலாம். அதாவது கம்மியான செலவில் நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண மாதிரி அமையுது. அது வந்து நல்ல வாகனத்தை பராமரிக்க ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்படுது. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஈடு கொடுக்க மாதிரி இதுவுமே வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இந்த வண்டியை பார்த்தோன்னா 10,50,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.